ஓம் ஸ்ரீ குருப்யோ நம. நன்றாக குருவாழ்க, குருவே துணை. பரபிரம்ம ருத்ரகாயத்ரி ஞானஸ்வரத்து நண்பர்களுக்கு வணக்கங்களும் வாழ்த்துக்களும். மீன லக்ன அன்பர்களுக்காக இந்த பதிவு 10 நாட்களுக்கான பலன், ஜூலை 22 முதல் ஜூலை 31 வரை. நம்முடைய மீன லக்னத்திற்கு சந்திரன் இந்த நாட்களில் ஒவ்வொரு நாளும் செல்லக்கூடிய நட்சத்திரத்தை வச்சு பார்க்குற முடியும். இப்போ நம்முடைய முதல் நாள் திங்கட்கிழமை ஜூலை 22 திருவோண நட்சத்திரம். நம்முடைய லக்னத்திற்கு லாபஸ்தானத்தில் 11ஆம் இடத்துல சந்திரன் சந்திரனுடைய நட்சத்திரத்தில் சொந்த நட்சத்திரத்தில் இருக்காரு. 3ஆம் இடத்துல குரு சந்திரனுடைய இன்னொரு நட்சத்திரமான ரோகிணியில் இருக்காரு. 7ஆம் இடத்துல கேது சந்திரனுடைய இன்னொரு நட்சத்திரமான அஸ்தத்தில் இருக்குது. அப்போ இந்த 3 சந்திரன் நட்சத்திரத்திலையும் இருக்கிற கிரகங்களும் இன்னைக்கு சேர்ந்து பலன் தரும். குரு 3ல் இருந்து பலன் தர்றாரு, கேது 7ல் இருந்து பலன் தர்றாரு, சந்திரன் 11ல் இருந்து பலன் தர்றார். அதனால் மூத்த சகோதர சகோதரி நண்பர்கள் வகை, இளைய சகோதரி வகை மற்றும் கம்யூனிகேஷன், இடம் விட்டு இடம் போகிறது, டாக்குமெண்ட் சம்மந்தப்பட்டது, புது நபர்களை சந்தித்தல், கஸ்டமர் ஓரியன்டேஷன், இதெல்லாம் திருமண உறவுகள், திருமணத்துக்கு வரன் பார்க்கறது, சுபகாரியங்கள், இது எல்லாத்துக்குமே அவங்கவுங்களுடைய வயதுக்கும் அவங்கவுங்களுடைய ஈடுபாட்டுக்கும் ஏற்ப நன்மைகள் கொடுக்கக்கூடிய நல்ல விளைவாக இது காணப்படுகிறது. அதனால் மன திருப்தி ஏற்படக்கூடிய நல்ல நாளாக இது அமைகிறது. மறுநாள் ஜூலை 23 செவ்வாய்க்கிழமை. இன்னைக்கு அவிட்ட நட்சத்திரம். நம்மளுடைய லக்னத்துக்கு 12ஆம் இடமான கும்பராசியில் சந்திரன் காலையில் 9:20க்கு வந்துடுறார் விரயஸ்தானத்தில். செவ்வாய் சூரியனுடைய நட்சத்திரத்தில் இருக்கார் 3ஆம் இடத்துல. அதனால் என்னென்னா கம்யூனிகேஷன் சம்மந்தப்பட்டது, பிறரை சந்திக்கிறது, ஒரு சிறு பிரயாணம் போயிட்டு வர்றது, பக்கத்து வீட்டு சம்மந்தப்பட்ட தகவல்கள் மற்றும் கமிஷன் வகை, கலைத்துறை, மீடியா, இந்த தொழில்களுக்கெல்லாம் சாதகமாக இருக்கும். இன்றைய நாள் நல்ல சிறப்பாக போகும். 3ஆம் இடம் என்பது தைரியத்தோடு செய்யக்கூடியது. குழந்தைகள் நலம், விளையாட்டு, வீரதீர பராக்கிரம செயல்கள், அது எல்லாத்துக்குமே சாதகமாக இருக்கு. மறுநாள் ஜூலை 24 புதன்கிழமை சதய நட்சத்திரம். சாயந்தரம் 6:14 வரைக்கும் சதய நட்சத்திரம். சந்திரன் ராகுவாக செயல்படுகிறாரு. ராகு நம்ம லக்னத்தில் சனி நட்சத்திரத்தில் இருக்காரு. அதனால் இன்னைக்கு மனச்சோர்வுகள் இருக்கும். எங்கேயாவது திடீர் பிரயாணம் போக வேண்டியிருக்கும். யாருக்காவது ஆஸ்பத்திரியில் யாரையாவது போய் பார்த்துட்டு வர வேலைகள் வரும். கடன் சம்மந்தப்பட்ட டீலிங் நடக்க வேண்டியிருக்கும். கடன் வாங்கி கடன் அடைக்கிறது. மற்றபடி செலவுகள் இன்னைக்கு கொஞ்சம் கூடுதலாக இருக்கும். அதனால் அலைச்சல் திரிச்சல் படாமல் கொஞ்சம் காரியங்களை நீங்கள் வடிவமைச்சுக்கிறது நல்லது. மறுநாள் ஜூலை 25 வியாழக்கிழமை சாயந்தரம் 4:16 வரைக்கும் பூரட்டாதி நட்சத்திரம் இருக்குது. குருவுடைய நட்சத்திரம். இந்த நாளில் நமக்கு குரு சந்திரனை போல வேலை செய்கிறார் 3ஆம் இடத்துல. அதனால் புது காரியங்கள், புதிய மாற்றங்கள், புதிய செயல் திட்டங்கள், புது நபர்களை சந்தித்தல், இளைய சகோதர சகோதரி வரை, இதெல்லாம் நன்மைகளை செய்யும், நல்ல பலனை தரும். இப்போ நமக்கு குரு 12ஆம் இடத்துல சந்திரன் குருனுடைய நட்சத்திரத்தில் இருந்தால், அதே பூரட்டாதி நட்சத்திரத்தில் சனி பகவான் இருக்காங்க. அதனால் எதிர்கால திட்டங்கள், ஒரு சிலர் தொழில் பண்ணுறவங்களுக்கு எக்ஸ்பென்ஷன் பண்ணுறது, விரிவாக்கம் பண்ணுறது, இன்னொரு வேலைக்கு அடுத்த வேலைக்கு ஜாயின் பண்ணுறது, இதையெல்லாம் கூட நமக்கு அனுபவிக்கலாம். மறுநாள் ஜூலை 26 வெள்ளிக்கிழமை மதியம் 2:20 வரைக்கும் உத்திரட்டாதி நட்சத்திரம். முதல் நாள் சாயந்தரம் 4:16 அதாவது வியாழக்கிழமையிலிருந்து இந்த வெள்ளிக்கிழமை மதியம் 2:20 வரைக்கும் உத்திரட்டாதி நட்சத்திரம். நம்ம லக்னத்தில் சந்திரன் சனியினுடைய நட்சத்திரத்தில் பயணிக்கிற அதே சமயத்தில் ராகுவும் அதே நட்சத்திரத்தில் இணைகிறார். ராகு சந்திரன் சேர்க்கை பலனை தருது. அதனால் நம்ம மனசில் சின்ன சின்ன குழப்பங்கள், சஞ்சலங்கள் இருந்துக்கிட்டு இருக்கும். ஒரு பேசு வார்த்தைகளில் கொஞ்சம் வேகம் தென்படும். பட் இருந்தாலும் கூட சுப செலவுகள், வேலைக்கு நல்லா இருக்கும், வேலை கொஞ்சம் தாமதமாக முடியும், அதனால் அலைச்சல்கள் ஏற்படும். மற்றபடி பிரயாணங்களும் உண்டு, பெரிய பாதிப்பில்லை. தொழிலுக்கு நல்லா இருக்கு. உறவு சார்ந்த விஷயத்துக்கு சுமாராக தான் இருக்கும். அடுத்த நாள் ஜூலை 27 சனிக்கிழமை
ரேவதி நட்சத்திரம். அதாவது நாள் வெள்ளிக்கிழமை 2:20க்கு ரேவதி தொடங்கி சனிக்கிழமை நண்பகல் 12:59 வரைக்கும் புதனுடைய நட்சத்திரம். புதன் வந்து நமக்கு மக நட்சத்திரத்தில் இருக்கார். நம்ம லக்னத்துக்கு 6ஆம் இடமான சிம்ம ராசியில் கேது நட்சத்திரத்தில் இருக்கிறதுனால இன்னைக்கு வேலை வாய்ப்புகள் நன்றாக இருக்கும். அதே போல் நம்முடைய உடல் உபாதைகள் கொஞ்சம் அசதிகள், வயிற்று குடல் பிரச்சனைகள், அசிடிட்டி சம்மந்தப்பட்டது, சாப்பாடு சம்மந்தப்பட்டது, ஒவ்வாமை பிரச்சனைகள் இதெல்லாம் கொஞ்சம் பார்த்துக்கணும். அதே நேரத்தில் வேலை நல்லா இருக்கும். வேலைனால பண வரவு, தொழில் பலம், உத்தியோக பலம், சொந்த தொழில் வச்சுருக்கவங்க வளர்ச்சி பண்ணுறது எல்லாமே நல்லா இருக்கும். இந்த அஸ்வினி நட்சத்திரம், இந்த ரேவதி நட்சத்திரம் என்பது 12:59 வரைக்கும் சனிக்கிழமை. அதுக்கப்புறம் அஸ்வினி நட்சத்திரம். சந்திரன் வந்து மேசராசிக்கு போகிறாரு கேது நட்சத்திரத்தில். கேது 7ஆம் இடத்துல இருக்கார். அதனால் பேச்சுவார்த்தைகள், கணவன் மனைவி உறவில் கொஞ்சம் பக்குவமாக நடந்துக்கணும். இல்லைன்னா அது மனக்குழப்பங்கள், டென்ஷனில் பேசுறது, கொஞ்சம் வருத்தப்படுற சஞ்சலங்கள் நிறைந்த மனசாக இங்கே இருக்கும். அதை வந்து அஸ்வினி நட்சத்திரம் வந்து ஞாயிற்றுக்கிழமை மறுநாள் வந்து 11:47 வரைக்கும் இருக்கு. அதாவது நமக்கு ஜூலை 28ஆம் தேதி. அதுக்கப்புறம் பரணி நட்சத்திரம். மேசராசியில் நம்ம லக்னத்துக்கு 2ஆம் இடத்துல சுக்கரனுடைய நட்சத்திரத்தில் சந்திரன் போகிறார். சுக்கரன் வந்து புதனுடைய நட்சத்திரத்தில் இருக்கிறதுனால ஆயில்யத்தில் 5ஆம் இடத்துல இருக்கிறதுனால நன்மைகள் தரும். குழந்தைகள் வழி மேன்மைகள், கலைகள் ஆர்வம், ஷேர் மார்க்கெட்டு மற்றும் பண ஈடுபாடுகள் இதில் எல்லாம் நன்மைகளை தரும். மகிழ்ச்சி நிறைந்த குதூகலமான நன்னாள். அதில் நம்ம வந்து உறவுகள் சம்மந்தப்பட்ட விஷயம், திருமண வரன் பார்க்குறது, குழந்தை பிறப்பு, சுபகாரியங்களுக்கெல்லாம் பயன்படுத்திக்கலாம். இந்த நாளில் வந்து நமக்கு வீடு சார்ந்த நன்மைகள், இடம் சார்ந்த நன்மைகள், வாகனம் சார்ந்த நன்மைகள் எல்லாம் நமக்கு நல்லா இருக்கும். அதுக்கு அடுத்தது பரணி நட்சத்திரம், சுக்கரனுடைய நட்சத்திரம். சுக்கரனுடைய நட்சத்திரம் வந்து புதன் மாதிரி செயல்பட்டது. இந்த பரணி நட்சத்திரம் வந்து திங்கக்கிழமை 10:54 ஜூலை 29 காலையில் 10:54க்கு முடிஞ்சு கார்த்திகை நட்சத்திரம் தொடங்குகிறது. இந்த கார்த்திகை என்பது சூரியனுடைய நட்சத்திரம். சூரியன் வந்து கடகராசியில் பூச நட்சத்திரத்தில் சனியினுடைய நட்சத்திரத்தில் இருக்கிறதுனால 5ஆம் இடத்துல சூரியன் இருந்தாலும் சனி 12ஆம் இடத்துல இருக்கிறதுனால குழந்தைகள் வழி செலவுகள், விரை செலவுகள், கடன் வழி தொந்தரவுகள், எதிரிகள் தொல்லை, ஒரு ஆஸ்பத்திரி செலவு அல்லது பிரயாணங்கள் இதெல்லாம் கொஞ்சம் கவனத்தில் வைக்கணும். மறுநாள் ஜூலை 30ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை. அது வந்து காலையில் 10:23 வரைக்கும் இந்த கார்த்திகை இருந்து அது முடிஞ்சு ரோகிணி நட்சத்திரம் தொடங்குது. இந்த ரோகிணி நட்சத்திரத்தில் தான் லக்னத்துக்கு 3ஆம் இடத்துல ரிஷபராசியில் குரு பகவான் போயிட்டுருக்கார். அப்போ குரு சந்திர யோகம் ஏற்படுகிறது. அதே சந்திரனுடைய நட்சத்திரம் இன்னொரு நட்சத்திரத்தில் கேது இருக்கார் 7ஆம் இடத்துல. அப்போ இதெல்லாம் வந்து உறவுகளுக்கு நல்லது, கம்யூனிகேஷனுக்கு நல்லது, இடம் மாறுறதுக்கு, பிரயாணங்கள் போகிறதுக்கு, கலைத்துறையில் இருக்கவங்களுக்கு, கமிஷன் துறையில் இருக்கவங்களுக்கு, ஐடியில் இருக்கவங்களுக்கெல்லாம் நன்மைகள் தரக்கூடிய நல்ல நாள். மறுநாள் 31/7/2024 புதன்கிழமை மிருகசிரீஷ நட்சத்திரம். மிருகசிரீஷம் காலையில் 10:12க்கு தொடங்குது. அந்த செவ்வாயும் அதே ரோகிணி நட்சத்திரத்தில் இருக்கிறதுனால செவ்வாய் சார்ந்த நன்மைகள் நமக்கு பூர்வீக சம்மந்தப்பட்டது, குலதெய்வம் சம்மந்தப்பட்டது, தந்தை வர்க்கம் சம்மந்தப்பட்டது, சகோதர வர்க்கம் சம்மந்தப்பட்டதெல்லாம் நன்மைகளை தரும். நல்ல சுப நிகழ்ச்சிகள் நடக்கும். வரன் பார்க்கறது, சுப நிகழ்ச்சிகளுக்கான நம்ம முயற்சிகளெல்லாம் செய்யலாம். இப்படி 10 நாட்களையும் நல்ல பலன்களாக நடக்கிறது என்று கூறி நிறைவு செய்கிறேன். இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். உங்கள் தனிப்பட்ட ஜாதக பலாபலன்களை என்னுடைய வாட்ஸ்அப் நம்பரில் தொடர்பு கொண்டு பலன் பெறுங்கள். உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். உங்கள் JMS. நன்றி, வணக்கம்.